சொல்லுது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இவங்க கடந்த 2021 தேர்தலில் கூட்டணி வைத்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறார்கள். அதன் பின்னர் 2024 அந்த கூட்டணி முறிவடைந்த சூழ்நிலையில் கூட பல இடங்களில் அதிமுக அவை பின்னுக்கு தள்ளிவிட்டு 2ஆம் இடத்துக்கு அவர்கள் முன்னேறினார்கள். சில 4 தொகுதிகளில் சில தொகுதிகளில் டெபாசிட் ஆக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது. அதனால் அந்த வாக்கு வங்கி சதவீதம் என்பது அவர்கள் பரவலாக ஒரு 11% வாக்குகள், நாங்கள் 11லிருந்து 18% என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த சதவீத வாக்குகள் வந்து ஒரு மாயை அப்படிங்கிறீங்க. இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைந்திருக்கு. கடந்த தேர்தல் 2021 விட 26ல் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான். நிச்சயமா ஆமா, 0.5% 1% வாக்கு கூடியிருப்பது போல் தோன்றுகிறது. தனிப்பட்ட தலைவர்களுடைய செல்வாக்கு தான் கடந்த தேர்தல்களில் அது வந்தது. நீங்க அவங்களோட கூட்டணி சேர்ந்த இயக்கங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர்கள், கல்வி தந்தைகள், பல கோடிகளை இறக்குறவங்க, சொந்தமாக சாதிய பின்புலம் உள்ள தலைவர்கள், அவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டா நீங்க கடந்த காலங்கள்ல அவங்க தேர்தல் களத்துக்கு வந்தாங்க. நீங்க அதை வச்சுதான் நீங்க சொல்றீங்க. தனிப்பட்ட தலைவர்களுடைய செல்வாக்கு என்பது வேறு, ஒரு இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதற்குமான வாக்கு வங்கியை வைத்திருப்பது என்பது வேறு. அந்த நிலையில் தான் நான் சொல்றேன், பாஜக என்பது ஒரு கட்சியாக மிகப்பெரிய வளர்ச்சியை அடையவில்லை. மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தால் நீங்க சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனாலும் கட்சியினுடைய தனிப்பட்ட தலைவருடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக ஒரு 5-6 தொகுதிகளிலே நல்ல வாக்குகளை வாங்கக்கூடிய இடத்தில் இருப்பது இயல்பு தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே. இந்த 2016 தேர்தலை நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருமுனை போட்டிகளுக்கு மாற்றாக ஒரு 3ஆவதாக ஒரு அணி விஜயகாந்தை முதலமைச்சராக முன்னிறுத்தி அங்கு மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் எல்லாம் இணைந்து அந்த தேர்தலை வந்து சந்தித்தது. இது வந்து திமுக, அதிமுக தவிர ஒரு 3ஆவது அணி. இந்த கூட்டணி அப்போது அதிமுக அதில் வந்து 40.88% வாங்குது, திமுக 39.8% வாங்குது 2016 தேர்தலில். அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வந்து 6.17% வாங்குது. இதனால் வந்து அந்த திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையேயான அந்த வெற்றி வாய்ப்பு வித்தியாசம் என்பது ஒரே ஒரு சதவீதம் தான். அதே போல 2000 ஒரே சதவீதம். இதனால திமுக மக்கள் நல கூட்டணியுடைய வாக்கு என்பது 18% இல்லையாகும். மக்கள் நல கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு 18%. ஒட்டுமொத்த வாக்கு 15% என்று வைத்துக்கொள்ள. இந்த 15% என்பது இந்த 2 கட்சிகளுக்கு இடையேயான அந்த வெற்றி வித்தியாசத்தை வந்து குறைக்கும் போது அந்த எந்த கட்சி வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தார்களோ அந்த கட்சி தோல்வியடையுது. திமுக ஆட்சியை வந்து ஒரு நூலிலே தவற விடுறாங்க. இது போல இந்த 2026 தேர்தலையும் நடிகர் விஜய் என்பது அந்த அப்போது மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகளுக்கு இணையாக ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பெற்றால் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது 2026 திராவிட மாடல் ஆட்சி என்ற முழக்கத்திற்கும் 200 தொகுதிகளை தாண்டுவோம் என்று ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கும் பாதகத்தை ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அது வந்து நீங்க அதிமுக பழைய அதிமுக இல்ல. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில டிடிவி, ஓபிஎஸ் எல்லாமே ஒன்று செங்கோட்டையன் வர எல்லாரும் ஒன்றிணைஞ்சுதான் இருக்கிறாங்க இப்போதைக்கு. அதாவது மக்கள் நம்பிக்கை இருக்குங்க. நீங்க வந்து ஒரு இயக்கம் வந்து ஒரு மக்களுடைய நம்பிக்கை எப்படி பெறும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையை பெற்றார்கள் என்று சொன்னால் நிலையாக கட்சிமையை தலைமையேற்று நடத்துவதற்கான தலைமை பண்பும் அந்த கவர்ச்சியும் அந்த கவர்ச்சிகரமான அரசியல் பார்வையும் பாதியும் அவர்களிடம் இருந்தது. மக்கள் நம்பிக்கை வைக்கணும். நீங்க முன்னால மாதிரி இந்த சின்னத்தை மட்டுமே காண்பித்து விட்டு அதுல வந்து ஒரு 1% தான் அந்த சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிறவர்கள் என்கிற அரசியல் நிலைக்கு இன்றைக்கு நம்ம மாறி இருக்கிறோம் என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்த்தால் அதிமுக, எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக மீது யாரு சேர்ந்தாலும் மக்கள் தங்களது நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு 20% தாண்டக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அதிமுக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த நேரத்துல நீங்க பாஜக சேர்றது, இன்னும் வேற என்ன இயக்கங்கள் சேர போறாங்க தெரியல. அப்படி எல்லாம் வந்தாலும் கூட என்னுடைய அரசியல் அனுபவத்தில் இந்த கூட்டணி கணக்குகள், நான் போட்டு வைத்திருக்கிற கூட்டணி கணக்குகள் எப்படி அமைந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணி என்பது 8லிருந்து 10% வாக்குகள் அதிகமாக பெற்று 200 தொகுதிகள் என்பது அதீத நம்பிக்கை என்பதில்லை, அது எங்களுடைய கோல். நிச்சயமாக அந்த இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலை என்று நான் பார்க்கிறேன்.